வணக்கம் நண்பர்களே. நாம அவா அறுத்தல்ங்கிற அதிகாரத்துல 6 குறள் பார்த்துட்டோம். இப்போ 7வது குறள் பார்க்கணும். 7வது குறள் என்ன சொல்லுதுன்னா, அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும். சொல்றாரு, அவாவினை அந்த ஆசையை நீ ஆற்ற அறுப்பின் முற்றிலுமாக நீ அதை ஒழித்து விட்டால் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும். என்னன்னா, நீ அவாவினை நீ உனக்கு உன்னை விட்டு ஆற்ற அறுத்து விடும் பொழுது நீ தவாவினை அது நல்ல நீ காரியங்கள் செயல்கள் எல்லாம் நீ எப்படி வரணும்னு நினைக்கிறியோ அப்படி எல்லா நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உங்ககிட்ட அப்படியே வரும். அது உங்ககிட்ட அது வெளியே வரும். நீ ஒண்ணு நீ பண்ண வேண்டாம். நீ இந்த அவாவினை ஆற்ற இருப்பேன் முழுமையாக நீ இருக்கும்போது அதுக்கு என்ன மாற்றாக உனக்கு அவாவே இல்லை அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணுமே இல்லை அப்படின்னாச்சுன்னா, அவாவினை நீ என்ன நினைக்கிறியோ அது நீ நினைக்கிறதெல்லாம் காரியங்களா, நீ என்னென்ன நினைக்கிறியோ அதுகள் எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படிங்கும் போது எல்லாம் நடக்கும். அப்படி அந்த இத சொல்றாரு. ஏன்னா நம்ம நினைப்போம்ல, ஆசையே இல்லாம ஒன்றும் போயிட்டுன்னா நம்ம என்னையா செய்வோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நீ என்ன நினைக்கிறியோ அது பிரகாரம் நல்ல கிரியைகள், ஒரு நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் அது நீ நினைக்க வேண்டாம். பாட்டுக்கு அதுகள் நடக்கும். அதுக்கு இது போதுமானது. எப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலைப்பாடு. எப்படி இதுல சொல்றேன். சரி, அடுத்த குரல்